அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீஹரன் மதுரையிலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம அம்பாள் விக்கிரகத்துக்கு எப்படி மடிசார் கட்டுறதுன்னு தான் நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்டர் வச்சு ஒரு வஸ்திரம் எடுத்துக்கிறேன். அதில் இந்த மாதிரி கொசுவை வச்சு கீழையும் மேலையும் கட்டி நான் வச்சுக்கிறேன். இதை இப்படி அம்பாளோட இடது ஹஸ்தத்துக்கு உள்ளே விட்டு, நான் காட்டுற மாதிரி இப்படி உள்ளே விட்டு இங்கே அம்பாள் கால் கிட்டக்க, இடது கால் கிட்டக்க வச்சுக்கலாம். இப்போது பின்னாடி இப்படி வச்சுருக்கோம். பின்னாடி இப்படி சுற்றி இங்கே கொண்டு வந்து அம்பாளோட இந்த கொசும் வச்சுருக்கோம் இல்லையா, அதோட சேர்த்து வச்சு ஒரு சுற்று சுற்றிக்கலாம். கொஞ்சம் இறுக்கமாக சுற்றிட்டு திருப்பி இந்த வலது ஹஸ்தத்துக்கு கீழே விட்டு இப்படி கொண்டு வந்து இடது ஹஸ்தத்துக்கு கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு சுற்றிக்கலாம். சுற்றிட்டு அம்பாளோட வலது ஹஸ்தத்துக்கு உள்ளே விட்டு இப்படி கிராஸாக இப்படி நல்லா கிராஸாக கொண்டு வந்துட்டு பின்னாடி அம்பாளோட காலுக்கு நடுவில் கேப்பு, இந்த கேப்புக்குள்ளே விட்டுக்கலாம். விட்டு இந்த பக்கம் முடியாக எடுத்து இந்த பார்டரை மட்டும் வெளியில் வச்சு இப்படி மேலே கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்ததை திருப்பி இப்படி விட்டு அம்பாளோட வலது ஹஸ்தத்துக்கு கீழே விட்டு இப்படி நேராக சென்டராக பார்த்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி இடது பக்கம் ஹஸ்தத்து வழியாக விட்டு எடுத்து அம்பாளோட வலது பக்கம் மாறாப்பா போட்டு எடுத்துக்கலாம். போட்டு இந்த பக்கம் வச்சு சுற்றி இப்படி சுற்றினா மடிசார் அழகாக கட்டிடலாம். இப்படி கட்டிட்டு இங்கே வந்து முடிச்சு போட்டிருக்கிறத கழட்டிடலாம். இப்போ கொசுவத்தை கழட்டியாச்சு. முடிச்சு போட்டிருந்தோம் இல்லையா, அதை நான் கழட்டிட்டேன். இப்போ மடிசார் வந்து அழகாக கட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆபரணங்கள்லாம் சாத்தி அம்பாளை அலங்காரம் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து அம்பாள் வந்து சுக்கிரவார பூஜைக்கு அம்பாள் ரெடி ஆகிட்டா. ஆபரணங்கள்லாம் சாத்தி நான் வந்து அம்பாளுக்கு அழகாக அலங்காரம் பண்ணிட்டேன். இன்னும் வேறு என்னென்ன அலங்காரங்கள்லாம் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அம்பாள் அலங்காரங்கள் பற்றி என்ன விஷயம் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுவாமி புராண கதைகள் என்னென்ன கதைகளில் உங்களுக்கு தெரியணுமோ, இல்லை என்னென்ன விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றியான வீடியோஸ் நிறையா போடுறேன். மறக்காமல் என்னை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.